அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஒரு ₹2 கம்மாமினிட்டி காயின்ஸ் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணேன். ஃபோல்டர் போட்டு அதில் எழுதி வைக்க போகிறேன். ஏற்கனவே இதுக்கு முந்தைய 4-5 தடவை அந்த பதிவு நான் போட்டிருக்கேன். அது சோல்டாக தொடர்ந்து அதையே கொடுக்க முடியாது. அதனால் வேறு நாணயங்களை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இன்றைக்கி இது ரெடி பண்ணேன். வாங்க பார்ப்போம். இது வந்து ₹2 நேஷனல் இன்டகிரேஷன் 1982 மும்பை மின்ட். காயினோட கண்டிஷனையும் பார்த்துக்கிட்டு வாங்க. இது ஒரு நாணயம். இந்த மொத்தம் 20 நாணயம் இருக்கும். அதோட ரேட் வந்து ₹150 ஒரு நாணயத்து ரேட்டு. ரெண்டாவது டெல்லியில் இது வந்து கொல்கட்டா மின்ட்டு. டெல்லியில் கொல்கட்டா மின்ட்டு வந்து ₹250 ரேட்டு. அதில் ஒரு நாணயம் வைக்கிறேன். மூணாவது சுமால் ஃபேமிலி. இந்த இருக்கு பாருங்கள், சுமால் ஃபேமிலி காயினு 1993 மும்பை மின்ட்டு. 2 மின்ட்டு தான். மும்பை மின்ட் வந்து ஒரு காயின் ₹150. இதில் வைக்கிறேன். மூணாவது நாணயமாக வைக்கிறேன். இது ஃபுல்லாக ஃபோல்டர் போட்டு தரேன், இல்லை ஃபோல்டர் தானே நீங்கள் போட்டுக்கோங்க. நாலாவது நாணயம் பயோடைவர்சிட்டி. இந்த இருக்குது பயோடைவர்சிட்டி 1993 மும்பை மின்ட்டு. நான் இப்போ வச்சுக்கிட்டு இருக்க எல்லா நாணயமே ஸ்கேர் காயின் தான். ஸ்கேர் போட்டிருக்கா, ஸ்கேர்னு போட்டிருக்கா. மும்பை மின்ட்டு. காயினோட கண்டிஷன் எப்படின்னு பார்த்துக்கோங்கண்ணே. நாலாவது நாணயம். அஞ்சாவது நாணயம் வாட்டர் ஃபார் லைஃப். அதில் வந்து 3 மின்ட் இருக்குது. இது வந்து உங்களுக்கு கொல்கட்டா மின்ட் வச்சுருக்கேன். இதனோட ரேட் வந்து ₹250. கீழே வந்து எந்த மின்ட்டும் இருக்காது. 1994. இது ஒரு நாணயம். அடுத்து வந்து குளோபலிஷிங் இந்தியன் அக்ரிகல்ச்சர் அக்ரி எக்ஸ்போன்னு சொல்லி அது இருக்கிறதுலையே ரொம்ப ரேரான காயின் அந்த காயின் தான். 2 மின்ட்டு. பாம்பேயாக இருந்தால் ₹850, கல்கட்டாவாக இருந்தால் ₹1250. பாம்பேயாக இருந்தால் ₹850 ஒரு நாணயத்தினோட ரேட்டு. 1995. கொல்கட்டாவாக இருந்தால் ₹1250. இது பாம்பே மின்ட்டு தான் நினைக்கேன். காயின் நல்ல கண்டிஷனான காயின் தான். ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே. அடுத்தது திருவள்ளுவர். ஒரே மின்ட்டு தான் திருவள்ளுவர். ஒரு காயின் ₹1250 என்னோட ரேட்டு. திருவள்ளுவரில் வந்து ஒரு காயின் ₹1250. இது வந்து பாம்பே மின்ட்டு திருவள்ளுவர். அதுக்கடுத்தது நேதாஜி 96. அது உங்களுக்கு தேவைப்படாது. அதுக்கப்புறம் சர்தார் வல்லபாய் படேல். இது என்ன மின்ட்டுன்னு பார்ப்போம். இது வந்து சர்தார் வல்லபாய் படேல் நொய்டா மின்ட்டு. நொய்டாவை மும்பை நினைக்கேன். நொய்டா இருந்ததுன்னா ₹1250, மும்பைனா ₹150. இது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு லக்கை பொறுத்தது. அதுக்கடுத்து நேதாஜி 1997. எல்லா காயினுமே ஸ்கேர் காயின் தான் நேதாஜியில்.
1997 நேதாஜி, மும்பை மின்ட்டு. இதில் ஒருத்து வந்து 400 ரூபா. அதுக்கடுத்தது அரவிந்தர், எல்லாமே ஸ்கேர் காயின் தாங்க, பார்த்துக்கோங்க. அரவிந்தர் எல்லாம் ஸ்கேர் ஐட்டம் தான். காப்பர் நிக்கல் ஸ்கேர் ஐட்டம் இப்போலாம் கிடைக்கிறது இல்லை. இது 1998 மும்பை மின்ட்டு. ஒரு காயின் 250 ரூபா. இது காயினோட கண்டிஷனையும் பார்த்துக்கோங்க எப்படின்னு. நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற விலைக்கே தரமாட்டேன், அதில் 4ல் 1 பங்கு விலை குறைச்சி தருவேன். அதுக்கப்புறம் சித்தரஞ்சன் தாஸ். சித்தரஞ்சன் தாஸ்னால் ஹைதராபாத் இருந்ததுன்னா 10,000 ரூபா, கல்கட்டா 200 ரூபா, நொய்டா 300 ரூபா. மும்பை கிடையாது அதில், இது கல்கட்டா மிண்டு. தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ். அதுக்கடுத்து சத்ரபதி சிவாஜி. ஹைதராபாத்தாக இருந்தால் ரேட்டு 2000 ரூபா. இது வந்து மும்பை. காயின் கண்டிஷனை பார்த்துக்கோங்க. சத்ரபதி சிவாஜி மும்பை. மும்பை வந்து 150 ரூபா. அதில் வைக்கிறேன் இதில். அதுக்கடுத்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் 3 மின்ட்டு, 3மே ஸ்கேர் தான். 3மே ஸ்கேரில் இது வந்து மும்பை மின்ட்டு. மும்பை மின்ட் வந்து 150 ரூபா ஒரு நாணயத்தினோட ரேட்டு இது. அதுக்கடுத்து சியாம பிரசாத் முகர்ஜி. 3 மின்ட் இருக்குது, 3 மின்ட்டுமே ரேர் தான். இது வந்து ஹைதராபாத் மின்ட்டு. 400 ரூபா ஒரு காயினோட ரேட்டு. இது வந்து 400 ரூபா. அதுக்கு அடுத்தது வந்து ஜெயந்த் துக்காராம். ஜெயந்த் துக்காராமில் அழகான கல்கட்டா மின்ட்டு நாணயம். 2002 உள்ளதில் அழகான கல்கட்டா மின்ட்டு நாணயம், க்ளீனாக இருக்குது. கல்கட்டா மின்ட்டு ஒரு காயினுக்கு 200 ரூபா. இது 15 நாணயம் வச்சுருக்கேன். 16வது ரயில்வே. ரயில்வேல எல்லாம் ஸ்கேர் காயின்னு. மும்பை மின்ட்டு. மும்பை மின்ட்டு 150 ரூபா அந்த நாணயத்தினோட விலை. அதுக்கடுத்தது ஏர்போர்ட்ஸு பிளாட்டினம் ஜூப்ளி. அது கொஞ்சம் ரேட்டு அதிகம். அதுக்கடுத்தது லூயிஸ் பிரெய்லி. லூயிஸ் பிரெய்லி தான் இருக்குது. ஹைதராபாத் மின்ட்டு. ஒரு நாணயம் 150 ரூபா என்ற விலை. அது ஒன்று வைக்கிறேன். அதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1 மின்ட்டு தான், கல்கட்டா மின்ட்டு தான். ஒரு நாணயத்தினோட விலை வந்து 200 ரூபா. அதையும் வைக்கிறேன். அதுக்கப்புறம் 19வது காமன்வெல்த் கேம்ஸ் 2010 தான். டெல்லி 2010 உள்ளது. 3 மின்ட் மொத்தம். 3 மின்ட்டில் இது வந்து கொல்கட்டா மின்ட்டு. கீழே எந்த மின்ட்டுமே இல்லை. கொல்கட்டா மின்ட் ஒரு காயின் 200 ரூபா. இதில் ஒன்று வைக்கிறேன். மொத்தம் 19 விதமான 2 ரூபாய் நாணயங்கள். இதில் இதை ஒன்று சேர்த்து வைக்கிறேன் உள்ள. 2 ரூபா நாணயம், பெரிய நாணயம், பிக் நாணயம் 1990. இது காமன் காயின். 1990 வந்து காமன் காயின். அது கம்மாமினிட்டில் வராது. இருந்தாலும் அந்த அதில் ஒரு பெரிய நாணயமாக இருக்குது, ரேர் நாணயமாக இருக்குது, பப்பாமன்னு வைக்கிறேன். அதில் 1990 இந்த இருக்கு பாருங்க. 1990 கொல்கட்டா மின்ட்டு 150 ரூபா ஒரு நாணயத்தினோட விலை. இந்த இருக்கு பாருங்க. 1990 பெரிய நாணயம் கல்கட்டா மின்ட்டு. அது ஒன்று இதில் சேர்த்து வைக்கிறேன். இதனுடைய மொத்த ஒர்த்து 7000 ரூபா. 4ல் 1 பங்கு கொடுப்பேன். அதில் பாதி 3500 ரூபா, அதில் பாதி 1750 ரூபா. இந்த 20 நாணயங்களோட விலை மொத்தம் உங்களுக்கு 1750 ரூபா. இந்த 20 நீங்கள் ஒன்று தேடி போக வேண்டாம். இது எல்லாமே சூப்பர் குட் கண்டிஷன், எல்லாமே நல்ல கண்டிஷனான நாணயங்கள். ஒரு செட்டு. இது வந்து A to Z. இது உள்ள ஒரே ஒரு நாணயம் தான் வைக்கணும். ஏர்போர்ட் மட்டும் வைக்கணும். அது 2000க்கு குறைஞ்சி அந்த நாணயம் இல்லை.
இன்னொரு நாணயம் வைக்கணும். நேதாஜி 1996 வைக்கணும். அது வந்து இப்போ நல்ல கண்டிஷனாக இருந்தால் 10,000 குறைஞ்சி அது இல்லை. அது ரெண்டும் ஆனால் என்கிட்ட இருக்குது, வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க, அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து 20 நாணயம். இதோட ஒரு ப்ளஸ் காயினோ அல்லது 2 விரல நீட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியோ அல்லது ஃப்ளோரா டிசைனோ ஒரு அனைத்தையும் ஃப்ரீயாக வைக்கிறா இருந்தாலும் வச்சுட்ருவேன். அதுக்கு காசு தர வேண்டாம். தேவைன்னா சொன்னாங்கன்னா கூட வச்சுருவேன் அதையும். இது இந்த 20 நாணயத்தினுடைய விலை வந்து மொத்தம் 1250 ரூபா. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.